இந்த சர்வதேச கூட்டணியை அமைக்கிறதுனால மட்டும் இருநாட்டு தீர்வு கிடைத்து விடுமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. இதை அமைக்கலன்னாலும் அதை முயற்சி செய்வதற்கான பல வழிகள் இருக்கிறது. காரணம் என்ன, ஐநாவில் இருக்கக்கூடிய 149 நாடுகளுக்கு மேலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கும் போது மீண்டும் ஒரு கூட்டணியை சர்வதேச கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்பது ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளியில் பேசுகிற நேரத்தில் ஏராளமான பிரதிநிதிகள் இன்றைக்கு சபையை விட்டு வெளியேறிய காட்சிகளும் பதிவாகி இருந்தது. சற்று முன்னால் லெபனான் மீது லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் அந்த பகுதியிலே அமைந்திருந்த லெபனானிய போராளி குழுக்களுடைய தலைமையகமும் இருக்கிறது. அதாவது அந்த வட்டாரத்துக்குரிய தலைமையகமும் இருக்கிறது. அதன் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவருகிற அதே நேரம் அந்த தலைமையகத்துக்குள் இருந்த லெபனானிய போராளி குழுக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 357வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது காசாவினுடைய இந்த அகோர யுத்தம். காசாவில் ஆரம்பித்த யுத்தம் தற்போது லெபனானிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையையும் 1 ஆண்டுகளாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவிலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் ஒரு அகோரமான தாக்குதலை லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. இதன் பிறகு அந்த செய்திகளும் வெளிவருவதற்கான நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மற்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி பற்றிய தெளிவுரைகளையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானிய போராளி குழுக்கள் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏகப்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் மூச்செடுக்க முடியாத தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் சற்று முன்னால் லெபனான் மீது லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் அந்த பகுதியிலே அமைந்திருந்த லெபனானிய போராளி குழுக்களுடைய தலைமையகமும் இருக்கிறது. அதாவது அந்த வட்டாரத்துக்குரிய தலைமையகமும் இருக்கிறது. அதன் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவருகிற அதே நேரம் அந்த தலைமையகத்துக்குள் இருந்த லெபனானிய போராளி குழுக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு பரவலாக பரப்பிக் கொண்டிருக்கின்றன. முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கிறோம், இஸ்ரேல் என்றாலே பொய், பொய் என்றாலே இஸ்ரேல் என்கிற நிலைக்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஆதாரம். குறிப்பாக நீங்க கூகுளில் போய் ஹசன் நஸ்ருல்லான்னு தட்டினாலே இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அவர் கொல்லப்பட்டுட்டாரு என்கிற மாதிரியான செய்திகளை, அதாவது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். கார்டியனாக இருந்தாலும் சரி, ஜூயிஸ் நியூஸாக இருந்தாலும் சரி, ஜெருசலம் போஸ்டாக இருந்தாலும் சரி, ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டு விட்டார் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற விதமான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலை என்னவென்று சொன்னால், குறித்த கட்டிடத்துக்குள் ஹசன் நஸ்ருல்லா இருக்கவே இல்லை. அவர் மீதான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. அவர் சேஃப் ஜோன்ல இருக்கிறாரு என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. அதையே நீங்க என்ன செய்யலாம்னா, அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் ராய்ட்டரை ஆதாரம் காட்டி, ராய்ட்டர் செய்தி சேவை ஹிஸ்புல்லாக்களுடைய லெபனானிய போராளி குழுக்களுடைய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ராய்ட்டர் வெளியிட்ட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளமும் செய்தியாக்கி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை தான் நீங்க பார்க்கறீங்க. ஹசன் நஸ்ருல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் ஹசன் நஸ்ருல்லா உயிரோடு இருக்கிறார், அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது ராய்ட்டர் செய்தி சேவை. அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு
இணையதளம் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியை பொறுத்தவரையில் அவங்க ஈரானுடைய மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சி, ஒரு தொலைக்காட்சியாக நீங்கள் அதை பார்த்துவிடக்கூடாது. அது ஒரு ராய்ட்டர் மாதிரியான ஒரு நியூஸ் ஏஜென்சி. அந்த நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ஹசன் நஸ்ருல்லா பாதுகாப்பாக இருக்கிறார், அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் தொடர்பாக பரப்பப்படுகிற செய்திகள் பொய்யானவை என்பதை இன்றைக்கு ஈரானை தலைமையகமாக கொண்ட தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளம். எனவே இந்த ஆங்கில மொழியில் உள்ள ஊடகங்கள் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கொல்லப்படணும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஏன்னா இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கணும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர் சேஃப் ஜோன்ல இருக்கிறார், அவருக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்று இன்றைக்கு இந்த ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய ஆஃபீஷியல் டெலிகிராம் பக்கத்தில் அவர் கொல்லப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி அறிவித்தல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பிரஸ் டிவி உள்ளிட்ட செய்திகள் மேற்கோள் காட்டி இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும். எனவே பொய் என்றாலே இஸ்ரேல் என்றாலே பொய் என்கிற நிலையில் இப்போ இதை கொஞ்சம் பேர் உட்கார்ந்துக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டுட்டாருன்னு, அவருக்கு எந்த விதமான உயிராபத்தும் இல்லை, அவர் கொல்லப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மேற்கண்ட ஊடகங்கள். எனவே இந்த செய்தி தவறானது என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரம் மேலும் என்ன செய்தி எல்லாம் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். குறிப்பாக மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய பலாதா என்கிற பகுதியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முற்றுகையிட்டு இருக்கிறது. முற்றுகையிட்டு அங்கு பல பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் 23 பேரை இதுவரைக்கும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் காசாவில் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட ஒரு பகுதியின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் சுமார் 15 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சற்று முன்னால் அல் அக்ஸா மருத்துவமனையின் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்னும் மொத்தமாக வெளிவரவில்லை. இப்படியான நிலையில தான் இஸ்ரேலில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட காசாவினுடைய மக்களின் உடல்கள் இன்றைக்கு ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு நீண்ட கபரு தோண்டப்பட்டு ஒரே மண்ணறைக்குள்ள நிறைய கிட்டத்தட்ட 80 பேருடைய ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் இவர்களுடைய ஜனாசாக்களை பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்த நேரத்தில் அவர்கள் பொறுப்பேற்றாலும் ஏற்காவிட்டாலும் நாங்கள் தந்துவிட்டு செல்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த நிலையில தான் இங்கே அடக்கம் செய்யப்படுகிற 80 பேருடைய ஜனாசாக்களும் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்கள் காசாவின் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்கிற எந்த தரவுகளும் தங்களிடம் இல்லை என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம். காரணம் என்னன்னா, உருவங்களை வைத்து கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அகோரமான அநியாயத்தை, மனிதநேயத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல்பாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது. காசா மக்களுடைய உடல் உறுப்புகளை கூட திருடுகிற அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கும் போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அமைப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக நேற்றைய வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுடைய ஒரு நெடிய ராணுவ தொடரணியின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி அவர்களை அழிவுக்குள்ளாகி இருந்த காட்சிகள் எல்லாம் நேற்றே பதிவாகி இருந்தது. இந்த நிலையில தான் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலே கான் யூனிஸ் நகரிலே நடைபெற்ற தாக்குதல்களில் இதுவரைக்கும் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு டேங்குக்குள்ள 5 பேர் என்று வைத்தால் கூட 20 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இதிலே பலியானவர்கள், கொல்லப்பட்டவர்கள், காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு செல்வதற்காக அவருடைய ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்ட செய்திகளையும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் இன்றைக்கு அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கடூக் என்கிற பொறியியல் படையின் மீது, இன்ஜினியரிங் படையணியின் மீது நடத்திய யாசின் 105 மூலமான தாக்குதல்களில் அவர்களுடைய முழு
முழு இன்ஜினியரிங் படைப்பிரிவும் அந்த பெட்டாலியன் முழுவதும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கான் யூனிஸினுடைய தெற்கு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நேரடியான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழப்புகள் எத்தனை என்கிற விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்கிறது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கம். இப்படி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மிக கடுமையான தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் முழுமையாக பதிவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கான் யூனிஸுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதனுடைய அழிவுகள் தொடர்பான செய்திகள் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்பதையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அவதானிக்க முடியும். இந்த மாதிரியான நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருப்பது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெருசலம் நகரிலே அமைந்திருக்கிறது. அந்த ஜெருசலம் நகரிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்திற்குள் இன்றைக்கு பலவந்தமாக நுழைந்த யூதர்களுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கிறீங்க. ஆயிரக்கணக்கான யூதர்கள் இன்றைக்கு அக்ஸா வளாகத்துக்குள் நுழைந்து அவர்களுடைய தமூஹ் என்கிற அவர்களுடைய ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட காட்சிகளை இங்கே நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் பலவந்தமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட காட்சிகளை இன்றைக்கு குதுஸ் உள்ளிட்ட நெட்வொர்க்குகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. இப்படியான அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கும் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் தொழுகைக்காக செல்கிறவர்களை தொழவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்ஸாவுக்குள் தொழுகையாளிகள் நுழைந்தால் அவர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டும்தான் அங்கே அங்கீகரித்து உள்ளே அனுப்புகிறார்கள். 40 வயதுக்கு கீழுள்ள இளைஞர்கள் யாரும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் தொழுகைக்காக செல்ல முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமாக செயல்பட்டவருக்கு 6 மாதங்கள் இமாமத் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அகோரமான அநியாயங்களை தொடர்ந்து இழைக்கிற அதே நேரம் அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் அவர்களுடைய மத கடமைகளை செய்வதற்காக யூதர்களை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தக்கூடிய காட்சிகளையும் அரங்கேற்றி வருகிறார்கள். கவலைக்குரிய விவகாரம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய 3 முக்கியமான புனித தலங்கள், ஒன்று மக்கமா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹரம், அதே நேரத்தில் மதீனாவிலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கட்டிய மஸ்ஜிதுன் நபவி, மூன்றாவதான புனித தலம் தான் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் யூதர்கள் நுழைந்து இவ்வளவு அநியாயங்களை நடத்தி கொண்டிருக்கும் போதும் உலகத்திலே இருக்கிற 52 அரபு இஸ்லாமிய நாடுகள் கைகட்டி வாய்மூடி பார்த்து கொண்டிருக்கின்றன, அறிக்கை விடுகின்றன, கண்டனம் தெரிவிக்கின்றன. ஆனால் இதற்கெதிரான எந்த நடவடிக்கைகளையும் அவர்களால் எடுக்க முடியாத, கையாளாகாத, சாதாரணமான சுருக்க பாஷையில் சொல்வதாக இருந்தால் துப்புக்கட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். எலும்பினால் பசி, சாப்பிட்டால் தூக்கம் என்பதுதான் அரபியர்களுடைய நிலையாக இன்றைக்கு மாறியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு ஐநாவினுடைய ஜெனரல் அசெம்பிளியில பேசுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை பொறுத்தவரை நம்ம கொண்டாடுகிற அறிவிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அரபுலக ஊடகங்கள் இன்றைக்கு இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான செய்தியாக போட்டுக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். நம்மளை பொறுத்தவரை இந்த முக்கியமான செய்தியை பன்னெடுங்காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் ஜெனரல் அசெம்பிளியில சொல்லி இருக்கிறார்கள், குறிப்பாக இரு நாட்டு தீர்வுக்கு சர்வதேச கூட்டணி ஒன்றை நாங்கள் அமைக்க இருக்கிறோம், அதிலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமக்கு தெரியும் ஏற்கனவே 149 நாடுகள் கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிற நிலையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இரு நாட்டு தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளையும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய அரபு நாடுகளையும் இணைத்துத்தான் நாங்கள் இந்த திட்டத்தை செய்ய இருக்கிறோம். எனவே எங்களோடு அத்தனை பேரும் ஒத்துழையுங்கள், இந்த முயற்சியில் சேர்வதற்கு உங்கள் அத்தனை பேரையும் நான் அழைக்கிறேன் என்று சொல்லி நியூயார்க்கில் ஐநா அலுவலகத்தில் நடைபெற்ற உரையில பேசுகிற நேரத்தில் தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஷேக் ஃபர்ஹான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவாகி இருக்கிறது. நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இந்த சர்வதேச கூட்டணியை அமைக்கிறதுனால மட்டும் இரு நாட்டு தீர்வு கிடைத்து விடுமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. இதை அமைக்கலன்னாலும் அதை முயற்சி செய்வதற்கான பல வழிகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஐநாவில் இருக்கக்கூடிய 149 நாடுகளுக்கு மேலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கும் போது மீண்டும் ஒரு கூட்டணியை சர்வதேச கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்பது நம்மட பார்வையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு பச்சாத்தாபமான அல்லது சமாளிப்பு
காலத்துக்கான ஒரு சமாளிஃபிகேஷன் வேலையை தான் அவங்க செய்கிறாங்களே தவிர, காலத்தை கடத்துகிற வேலையை செய்கிறார்களே தவிர, அவர்கள் நினைத்தால் ஐநா தான் இதை முடிவை எடுக்கணும், ஐநாவில் அழுத்தம் கொடுத்து இந்த முடிவுக்கு போக முடியும். ஆனால் பாருங்க, சர்வதேச கூட்டணி ஒன்று சவுதி அமைக்குது என்கிற விதமான ஒரு கதையாடலையும் காட்சியையும் உலகத்திற்கு காட்ட நினைக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய புரிதலாகவும் இந்த இடத்தில் இருக்கிறது. இதே நேரத்தில் யாராவது சவுதி அரேபியாவுக்காக பேச நினைச்சீங்கன்னா தாராளமாக பேசலாம். நம்ம அவங்களோட கோபமும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. பாலஸ்தீன மக்களுக்கான நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்காக உரிமை குரல் எழுப்ப வேண்டிய முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் வாய் மூடி மௌனமாக அறிக்கை விடுவதும் கண்டனம் தெரிவிப்பதுமாக இருப்பதுதான் இங்கே நம்முடைய கண்டனத்துக்குரியதாக மாறி இருக்கிறது என்பதை நியாயமாக நிதானமாக சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு கத்தார் ஒரு முக்கியமான மேலதிக அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதாவது UNRW என்று சொல்லக்கூடிய ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான செயல்பாட்டு மையத்திற்கு மேலதிகமாக $100 மில்லியன் பாலஸ்தீன மக்களுடைய உதவிக்காக நாங்கள் வழங்க தயார் என்று சொல்லி கத்தார் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் ஐநாவிலே நடைபெற்ற கூட்டத்திலே பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் கருத்து வெளியிட்டிருந்தார். காசா எங்களுக்குரியது, காசா எங்கள் தாய்நாடு, காசாவிலே இருந்து எங்கள் மக்கள் வெளியேற மாட்டார்கள், இஸ்ரேல் தான் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்கிற பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசியிருந்ததை நேற்றே நாம் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் தலைவர் எப்படி ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியில் பேசினாரோ அதே போன்றுதான் இன்றைக்கு ஐநாவில் நெத்தனியாகவும் உரையாற்றி இருக்கிறார். ஐநாவில் நெத்தனியாகு ஆற்றிய உரை இன்றைக்கு ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், தன்னுடைய மொத்த வன்மத்தையும் இன்றைய தினம் ஐநாவிலே கொட்டி தீர்த்திருக்கிறார் நெத்தனியாகு. குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியில் பேசுகிற நேரத்தில் ஏராளமான பிரதிநிதிகள் இன்றைக்கு சபையை விட்டு வெளியேறிய காட்சிகளும் பதிவாகி இருந்தது. இங்க நீங்க பார்க்கலாம், ஐநாவில் நெத்தனியாகு பேச ஆரம்பித்ததோடு ஐநாவினுடைய பல அதிகாரிகள் சபையை விட்டு வெளியேறக்கூடிய, பல நாட்டினுடைய அதிகாரிகள் சபையை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவாகி இருக்கிறது. இதுதான் நெத்தனியாகுவினுடைய லட்சணம். அரபு நாடுகள் கைகட்டி வாய்மூடி பார்த்து கொண்டிருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளாக நெத்தனியாகுவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இந்த காசாவினுடைய அநியாயத்திற்கு துணை போனாலும் ஐநாவிலே இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவரை அவமானப்படுத்தும் விதமாகவே இன்றைக்கு ஐநாவினுடைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அவமானத்திற்கு மேல் அவமானத்தை சர்வதேசத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நெத்தனியாகு. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் செருப்பு கலட்டி அடித்தாலும் அந்த ஆளுடைய நிலைப்பாட்டில் அவன் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். கொலை கொலை கொலை, இது மட்டும்தான் நெத்தனியாகுவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. அந்த கொலைகாரனுக்கு கூஜா தூக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தாவது திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஐநாவிலே பேசிய பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன சொன்னார் என்று கேட்டால், தெஹ்ரானுடைய, அதாவது ஈரானுக்கும் ஈரானுடைய ஆட்சியாளர்களுக்கும் எதிராக ஈரான் எங்களை தாக்கினால் நாங்கள் கண்டிப்பாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இன்றைக்கு அவர் தெளிவாக பேசியிருந்தார். அதெல்லாம் என்ன நம்பிக்கையில் சொல்றதுன்னா, ஈரானை அழிக்கணுங்கிற தேவை அமெரிக்காவுக்கே இருக்குது, மற்ற எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. மேற்கு நாடுகளுக்கு எப்படி அவர்களுக்கு ரஷ்யா ஒரு தலைவலியோ, எப்படி மேற்கு நாடுகளுக்கு வடகொரியா ஒரு தலைவலியோ, மேற்கு நாடுகளுக்கு கியூபா எப்படி ஒரு தலைவலியோ, மேற்கு நாடுகளுக்கு வியட்நாம் எப்படி ஒரு தலைவலியோ, அதே மாதிரியான ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மேற்கு நாடுகளுக்கு ஈரானாக இருக்கிறது. எனவே ஈரானை அழிப்பதற்கு அவர்கள் எந்த நேரமும் துணிவார்கள். இப்பொழுது நெத்தனியாகு இதை பேசுறாருன்னா நெத்தனியாகுடைய பாஷையில அமெரிக்கா பேசுகிறது என்று அர்த்தம். எப்படியாவது இந்த வம்புக்கு ஈரானை உள்ளுக்கு இழுத்து ஈரானோட ஒரு சண்டையை கொண்டு வரணும் என்கிறது தான் அவருடைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு சண்டை ஏற்பட்டால் இந்த காசாவினுடைய பேச்சுக்களே இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் என்பதற்காக அவர்கள் அப்படி ஒரு முயற்சியை செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் ஈரான் எங்களை தாக்கினால் நாங்கள் ஈரானை கண்டிப்பாக தாக்குவோம் என்கிறார் பெஞ்சமின் நெத்தனியாகு. அதே நேரத்தில் காசாவில் முழுமையான வெற்றியை பெறுகிற வரைக்கும் எங்களுடைய யுத்தம் தொடரும் என்று சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகு பேசி இருக்கிறார். முழுமையான வெற்றின்னா எப்போ ராஜா பெற போறீங்க என்று அமெரிக்காவே அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா காசாவுக்குள்ளே போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷமாக நீங்கள் எந்த தலைமுடியையும் அங்கே பிடுங்கலை.
அதே நேரத்தில் முழுமையான வெற்றி கிடைக்கும் அதுவரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம்னா, ஏற்கனவே 70 பேரை இவங்கட ஆக்களை அவங்களே கொண்டுட்டாங்க. பணைய கைதிகளாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகளிடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய 70 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய குண்டு தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கிறத சுதந்திர போராளிகள் அறிவித்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கும்போது நாங்கள் உள்ள நுழைவோம், பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை அழிப்போம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்போம், காசாவினுடைய ஆட்சியை மாற்றுவோம் என்றெல்லாம் வீராப்பு பேசிக்கிட்டு போனவங்க தான் 10 நாளில் முடியும், 25 நாளில் முடிஞ்சிடும், 3 மாசத்துல அடிச்சிருவோம், 6வது மாசத்துல காலி என்றெல்லாம் பேசியவர்கள் ஒரு வருடத்தை நெருங்க போகிறோம். இதுவரைக்கும் எதையும் சாதிக்கவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிற அதே நேரம் இன்றைக்கு அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் அழிய வேண்டும், காசாவை மீள்கட்டுமானம் செய்வதில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கு எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நெத்தனியாகு என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்தினோம்னா உடனடியாக மீண்டும் ஆட்சி கட்டிலில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து நின்று விடுவார்கள். எனவேதான் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை நாங்கள் அழிப்பதற்கு துணிந்திருக்கிறோம், எனவே எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்கிற செய்திகளை அவர் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் லெபனான் எல்லையில் எங்களுடைய படைகளை நிறுத்தி இருக்கிறோம், இலக்குகளை அடைகிற வரைக்கும் லெபனான் மீதான தாக்குதல்களையும் தொடருவோம், எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் நாங்கள் அடைய வேண்டும், அதுவரைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகளையும் தொடர்ந்து இழிவுபடுத்துவோம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இதனால் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எந்த இழிவும் கிடையாது. இவன் தாக்குறதுனால அசிங்கப்பட்டு போயிட்டாங்கன்ற அர்த்தமா, கேவலப்பட்டு போயிட்டாங்கன்ற அர்த்தமா? தண்ட நாட்டுக்காக போராடுகிறவர்களுக்கு தோல்வியை அடைந்தாலும் அது இழிவு கிடையாது, தோல்வியையும் வெற்றியாக நினைத்துக் கொண்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் போராடுவார்கள். இதைவிட மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை 2000 அவர்கள் சந்தித்து விட்டார்கள், 2014 சந்தித்து விட்டார்கள், 2011 சந்தித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இதையும் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்வார்கள் என்பதை சர்வதேச வல்லுநர்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர் போய் ஐநா சபையில் ஏதோ கிழிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, பொதுமக்களை கொன்று குவிச்சவனெல்லாம் வீராப்பு பேசலாமா? ஐநாவில் போய் வீராப்பு பேசணும். எப்படி பேசணும்? நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இத்தனை ஆயிரம் பேரை அழித்து விட்டோம், இதை செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம்னு பேசலாம். பொதுமக்கள் 42,000 பேரை கொண்டு 95,000 பேருக்கு மேலே அநியாயமாக உடல் உறுப்புகளை இழக்க வைத்து ஊனமுற்றவர்களாக மாற்றி முழு காசாவையும் அழித்து இந்த அநியாயத்தை பண்ணிவிட்டு நாங்கள் அத்தனை பேரையும் அழிப்போம், நாங்கள் வெல்லுவோம்னா பொதுமக்களை கொள்றதெல்லாம் வெற்றியா? அதை எவனும் தானே செய்ய முடியும். இராணுவத்தோடு இராணுவம் மோதி வெல்லனு, அதுதான் வெற்றி என்பதை அவர்கள் உணர்கிற வரைக்கும் இந்த அநியாயத்தை செய்வார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இந்த ஐநாவினுடைய உரை தற்போது வெளியாகி இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் அவர் ஒரு சீஸ் ஃபயருக்கு, யுத்த நிறுத்தத்திற்கு தயாரில்லை என்பதை இதன் மூலமாகவும் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அவதானிக்க முடியும். நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் என்ன நடக்கிறது லெபனானில் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்க கூடிய புகைப்படம் லெபனான் இஸ்ரேல் எல்லையத்தான் நீங்க பாக்குறீங்க. லெபனான் இஸ்ரேல் எல்லையில இஸ்ரேலுடைய தரைப்படை கொண்டு வந்து குவிக்கப்படுகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இருப்பதும், மறுபக்கமாக லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தயாராக இருக்கக்கூடிய செய்திகளும் தொடர்ந்து பதிவாகி வருகிறது. 2 பேரும் தரைப்படை யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கும் லெபனானுடைய பகுதிகளுக்கும் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு லெபனானுடைய பகுதிகள் மீது சுமார் 115 தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் 60 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 81 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் கடந்த 2 நாட்களில் லெபனானில் 50 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானுடைய போராளி குழுக்கள். இன்றைக்கு மாத்திரம் சுமார் 300க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஏவி இருக்கிறது லெபனானுடைய போராளி குழுக்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஹைஃபா என்கிற இஸ்ரேலிய துறைமுக நகரத்தினுடைய எல்லை நகரமாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷெமோனா மீது அட்டாக் நடந்திருக்குது. கிரியாத் அட்டா என்கிற நகரத்தின் மீது பாதி 1 என்கிற ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு சரமாரியாக வீசப்பட்டு
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹைஃபா விரிகுடா பகுதிகளில் சுமார் 10 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு திபேரியாஸ் என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீதும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானிய போராளி குழுக்கள். வடகிழக்கு இஸ்ரேலிய நகரத்தின் மீது 2 சுற்று ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருப்பதாக செய்திகளையும் அறிவித்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக 300 ஏவுகணைகளுக்கு மேலதிக ராக்கெட்டுகளுக்கு மேலதிகமாக 80 ராக்கெட்டுகளை 2ஆம் கட்டமாகவும் ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே மொத்தம் 380க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது இன்றைக்கு இந்த வகையிலான ட்ரோன் அட்டாக்குகளையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஹைஃபா என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு சுமார் 2020 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் அஷ்கலான் உள்ளிட்ட பகுதிகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி டெல் அவீவ், அஷ்கலான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது இன்றைக்கு சுமார் 23 பாலிஸ்டிக் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். லெபனானிய போராளி குழுக்களும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பலவிதமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனை மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள். அந்த மக்களுக்காக கையேந்துகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு கண்டிப்பாக ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவதோடு பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூ உலகு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.